தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்திற்கு சென்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களோடு கைகோர்த்து தங்களுடைய கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கிறார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், அந்த கட்சியினுடைய தலைவர், பெரும் மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எந்த கொள்கைக்காக, லட்சியத்திற்காக, தன்மானத்திற்காக, சுயமரியாதைக்காக இயக்கத்தை ஆரம்பித்தாரோ அதற்கு முற்றிலும் மாறாக இன்றைக்கு அவர் மறைவுக்கு பிறகு இப்படி ஒரு கொடுமை அரங்கேறும் என்று தேமுதிகவுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்களிலிருந்து தொண்டர் வரை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். பேரம் படிந்து விட்டது. தேமுதிக 2005 இன்று வரை 21 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இதுவரையிலும் கூட்டணி வைத்ததே இல்லை. தனியாக களம் கண்டார் 2006, 2009, 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே புரட்சித் தலைவி அம்மாவுடைய தலைமையிலே அன்றைக்கு தேமுதிக கூட்டணிக்கு வந்தது. 41 தொகுதிகளை கொடுத்தார்கள். 29 சட்டமன்ற உறுப்பினரை வென்றார்கள். தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தமிழக சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த கட்சி படிப்படியாக இன்றைக்கு பௌர்ணமியாக இருந்த தேமுதிக இன்றைக்கு கரைந்து கடைசியில் 0.5, அதாவது 0.5% வாக்கு வங்கி வைத்திருக்கின்ற கட்சி ஏதோ இவர்களுக்கு 10% மேலாக இருப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கினார்கள் என்றால் எந்த கட்சிக்காரர்கள், எந்த தலைவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அங்கு நின்று மோடி அதிமுக, திமுக, திமுக, அதிமுக என்று ஓடி பார்த்தார். பேரம் படியவில்லை. இரட்டை இலக்கம் தொகுதி வேண்டுமென்றார். நாடாளுமன்ற மேலவை மாநிலங்களை உறுப்பினர் வேண்டுமென்றார். அதே போல ஸ்வீட் பாக்ஸ் வேண்டுமென்றார். யார் கொடுப்பது இவருக்கு? கடைசியில் வேறு வழி இல்லாமல் திமுக இன்றைக்கு காங்கிரஸ் கொடுக்கின்ற அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று மிரட்டிக் கொண்டிருக்கிறார்களே, இந்த பிரச்சனையிலிருந்து தனி வைப்பதற்காக, அவர்களை ஓரம் கட்டுவதற்காக தேமுதிகவை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ஆன்மா ஒருபோதும் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளாது. இதை அவருடைய ஆன்மா மன்னிக்காது. தமிழ்நாட்டு மக்களே, இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாத அரசியலுக்கு பாடம் புகட்டுங்கள். நன்றி, வணக்கம்.